வேதத்தில் ஒரு நபர் விடிந்தால் தனக்கு மரண தண்டனை என்று அறிந்திருந்தும் சிறைச்சாலையில் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். பொதுவாக ஒரு சிறு பிரச்சனை என்று நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை யோசித்தே பல நாட்களின் தூக்கத்தை இழப்பதுதான் நம்முடைய வழக்கம். இவரும் ஒன்றும் மிகப்பெரிய தைரியசாலி கிடையாது. ஒரு காலத்தில் தன்னுடைய உயிருக்கு பயந்து கிறிஸ்துவையே மறுதலித்திருந்த பேதுருதான் அவர். அன்று தன்னுடைய உயிருக்கு பயந்த அதே பேதுருதான் ஏரோது சபையை துன்பப்படுத்தினதையும் யாக்கோபை பட்டயத்தினால் கொன்றதையும் அறிந்திருந்த போதிலும், விடிந்தால் தனக்கும் மரண தண்டனை என்று அறிந்திருந்த போதிலும் அவர் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அவருக்குள் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது என்றால், தேவனுடைய ஆழமான அன்பை புரிந்து கொண்டதினாலும் உறுதியான விசுவாசத்தை அவர் மேல் வைத்ததினாலுமே தன்னுடைய ஜீவனை பற்றிய எந்த கவலையும் இன்றி அங்கு சிறைச்சாலையில் அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அவருடைய விசுவாசம் அங்கு வெற்றி பெற்றது. சபையாருடைய ஊக்கமான ஜபங்கள் கேட்கப்பட்டது. 3 சிறை கதவுகள் கடந்து 2 சிறை காவலர்கள் மத்தியிலே கட்டப்பட்ட பேதுரு விடுவிக்கப்பட்டார். தேவதூதன் அவரை தட்டி எழுப்புகிற அளவுக்கு அவருடைய அயர்ந்த நித்திரை தேவன் மேல் அவர் வைத்த ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. நாமும் அநேக கவலைகளால் நிறைந்தவர்களாகவும் பயந்த சுபாவம் உள்ளவர்களாகவும் அல்லது வேறு அநேக பலவீனங்களால் நிறைந்தவர்களாகவும் இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகளால் நாம் கட்டப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாவ சிறைகளால் நாம் அடைக்கப்பட்டு காவல் பண்ணப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் மேல் ஆழமான விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து அவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்கும் போது, பேதுருவின் சிறையில் இருந்து அவரை விடுவித்த தேவன் நம்முடைய எல்லா சிறையிலிருந்தும் நம்மையும் விடுவிப்பார்.